சேட்டலைட் தியேட்டரிக்கல் என அடுத்தடுத்து ஜனநாயகன் வியாபாரத்தில் சிக்கல். விஜய்க்கு செக். தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் பஞ்சாயத்துகளும் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சரியான தேதியில படம் வெளியாகுமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேவிஎன் நிறுவனம் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்ட படத்தோட தியேட்டரிக்கல் உரிமத்தை விலை பேசியதா தகவல்கள் கசிந்தன. ஆனா தற்போது விஜயோட ஜனநாயகன் படத்தோட தமிழக திரையரங்க உரிமையை ராகுல் வாங்கல அப்படின்னும் அவருக்கு பதிலா வேறு சிலர் அதை வாங்க போட்டி போட்டு வருவதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருது. மேலும் சன் டிவி சேட்டலைட் உரிமத்தை வாங்கல அப்படின்னும் விஜய் டிவி மற்றும் ஜி தமிழ் உள்ளிட்ட நிறுவனங்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. திமுகவை எதிர்த்து தொடர்ந்து அரசியல் களத்தில் விஜய் முழங்கி வரும் நிலையில அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பயங்கரமான அழுத்தம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது மாதிரியே ஏகப்பட்ட சிக்கல்கள் கிளம்பி இருக்கிறதா கோடம்பாக்கத்துல பேச்சுக்கள் அடிபட்டு வருது. பராசக்தி படத்தை பொங்கலுக்கு போட்டியா வெளியிட்டிருக்க நிலைமையில சேட்டலைட் உரிமம், தியேட்டரிக்கல் உரிமம் அப்படின்னு ஏகப்பட்ட செக்மேட்டுகள் விஜய்க்கு எதிராக வைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுது. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் ஜனநாயகன் தியேட்டரிக்கல் உரிமத்தை பல கோடிக்கு வாங்க போறதா தகவல்கள் வெளியாச்சு. மேலும் சன் டிவில சேட்டலைட் உரிமம் விற்பனை செய்யப்பட உள்ளதா பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ஆனா சமீப காலமா சன் டிவி உள்ளிட்ட சன் நெட்வொர்க் மற்றும் கலைஞர் டிவிகள்ல விஜயோட பாடல்கள் கூட போடப்படுறதில்ல அப்படின்னும் உதயநிதிக்கு வேண்டப்பட்ட ராகுல் ஜனநாயகன் படத்தை வாங்கல அப்படின்னும் பேச்சுக்கள் அடிபட தொடங்கியிருக்கு. பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் படத்தை வாங்க மற்ற விநியோகஸ்தர்கள் முன்வந்தாலும் பெரிய நிறுவனமா ஒரே நிறுவனம் வாங்க முன்வராம பல சின்ன சின்ன விநியோகஸ்தர்கள் ஏரியா வைஸ் கேட்க கேவிஎன் நிறுவனம் என்ன செய்யறதுனே தெரியாம காத்திருப்பதா சொல்றாங்க. சீக்கிரத்துல இந்த வியாபார சிக்கல் தீர்ந்தாதான் ஜனநாயகன் பஞ்சாயத்து இல்லாம வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது.